பிறர் பார்த்து நம்மளை பார்த்து ஆச்சரியப்படும்படியாய், பிறருடைய பார்வையில நம்ம மகிமையாய் இருக்கும்படியாய் நம்முடைய குறைவுகளை தேவன் நிறைவாக்குவார். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையா என்ன பண்ணுவார்? நிறைவாக்குவார். மகிமையா அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னா மகிமையாய் நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவர் என்ன பண்ணுவார்? நிறைவாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகிமையாய், பிறர் மகிமைப்படும்படியாய், பிறர் பார்த்து நம்மளை பார்த்து ஆச்சரியப்படும்படியாய், பிறருடைய பார்வையில நம்ம மகிமையாய் இருக்கும்படியாய் நம்முடைய குறைவுகளை தேவன் நிறைவாக்குவார். சரி, இந்த குறைவுகள் எல்லாம் எப்ப நிறைவாகுகிறது, எப்ப நிறைவாக்குவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலானதை நாடணும். மேலானதை நாடுகிறது என்றாலே கர்த்தரை எதை தேடணும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி வைக்கணும். குறைவு எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் வாயில நிறைவு எடுத்து என்ன பண்ணணும்? பேசணும். வாயில நிறைவு எடுத்து பேசணும். வசனத்தை எடுத்து, நிறைவான வசனங்கள் நிறைய இருக்குது பாருங்க. காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனாலும் என்னுடைய வாய்க்கால்கள் நிரப்பப்படும் சொல்லணும். கர்த்தர் என்னுடைய குறைவுகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவார் சொல்லணும். சில நேரங்களில் நம்ம மனுஷனை நம்பிடுறோம், மனிதர்கள் மேல நம்பிக்கையை செலுத்திடுறோம், மனுஷன் மேல நம்ம நம்பிக்கை வச்சிடறோம், மனுஷனை பார்க்கிறோம். ஆனா அந்த நம்பிக்கை, மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கைய உடைச்சு நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல வைங்கள, கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேல வைங்கள. நான் சொல்லுகிறேன், ஏராளத்தின் தேவன் அவர் ஏராளத்திலிருந்து நம்மளுக்கு கொடுக்க பழகுவாருங்க. ஆமே, ஒரு பிள்ளை அப்பா கையை பிடிச்சா சத்தியமா நடக்க முடியாது. அது அவ்வளவு நல்லாவும் பாதுகாப்பா இருக்காது. காரணம் கேட்டா, பிள்ளையுடைய கை சின்னது. பிள்ளை ஒரு அப்பா கையை பிடிச்சப்ப சரியா பிடிக்க முடியாது, தவறும். அது பாதுகாப்பா நடக்க முடியாது, பாதுகாப்பா இருக்காது. ஆனா அதே ஒரு அப்பா பிள்ளை கையை பிடிச்சிட்டா ரொம்ப சேஃப்டியா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா அப்பா கை பெருசு, உள்ள அடங்கிரும். அப்ப நம்ம ஏசப்பா கையை நம்ம பிடிக்கணும் எப்பயும் ஆசைப்படக்கூடாது, அவர் கை என்னை பிடிக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படணும்.